ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 893வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்க தீவிரவாத நாட்டுக்கும் இஸ்ரேலிய தீவிரவாத நாட்டுக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம் 22வது நாளை எட்டியிருக்கிறது. குழந்தை கொலைகளை நிறைய செய்து பழகி போய்விட்ட ட்ரம்ப் ஏஐ உலகத்தில், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆவி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நெத்தன்யாகு இவர்களுடைய கொடுமைகளை எதிர்த்து நடக்கின்ற போர் 22வது நாள் என்று சொல்ல வேண்டும். பயங்கரமான தாக்குதல். அது பற்றிய தகவல்கள் வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். நீங்கள் இதை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது தருகின்ற தகவல்களை பார்க்க வேண்டும். ஈரானுடைய நான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி என்று சொல்லக்கூடிய நான்ஸ் என்ற இடத்தில் உள்ள அணு ஆராய்ச்சி நிலையத்தை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே எதுவும் இல்லை, துடைத்து சுத்தமாக வச்சுருக்காங்க. அதனால் ஒரு ரேடியோ ஆக்டிவ் இது கூட அதில் இல்லை அண்ணே அப்படின்னு பொதுவான ஊடகங்கள் சொல்லுகிறது. ஈரானும் சொல்லி இருக்கிறது. இஸ்ரேலும் பெரிதாக எதுவும் சாதித்தோம் என்று சொல்லவில்லை. அடுத்தது, ட்ரம்ப்புக்கு ஞானோதயம் வந்து இனிமேல் இந்த ஆயில் ஃபீல்டெலாம் தாக்காதங்க. ஈரானோட பெரிய கேஸ் ஃபீல்டு ஒன்று தாக்குனதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டு இருந்தோம். அந்த கேஸ் ஃபீல்டு உலகத்திலேயே பெருசு. அதை தாக்கி இருந்தார்கள். அதை இப்பொழுது தீ எரிந்து கொண்டு இருந்தது அணைத்து விட்டார்கள். இதனால் உலகத்தில் உள்ள மக்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் நீங்கள் இது மாதிரி உள்ள கேஸ் ஃபீல்டுகளை தாக்காதீர்கள் என்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு இது இருக்குது. சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 வேலைகள் செய்கிறாங்க. ஒன்று, இந்த மாதிரி மனிதாபிமானம் இருப்பதாக கூ கிளக்ஸ் கிளான் இயக்கத்தை சார்ந்த ட்ரம்ப், அதாவது வெள்ளை கிறிஸ்தவர்களின் ஆதிக்கமே உலகத்தில் நிலைக்க வேண்டும், மற்ற நிறத்தை கொண்டவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அடிமை சேவகம் செய்து வாழ வேண்டியவர்கள், அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கொள்கையை கொண்ட கூ கிளக்ஸ் கிளானை சார்ந்த ட்ரம்ப் இப்போ ஆயில் ஃபீல்டு, எரிவாயு கிடங்குகள், அதுபோல் எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படுவதற்கு மேலே அனுதாபப்பட்டிருக்கார். எங்கிருந்து வந்ததோ இந்த மனிதாபிமானம் என்றால் ஈரான் கொடுக்குற அடியில் இன்னும் நிறைய திருந்துவோம் போல தெரியுது. அடுத்தது, நேட்டோ நாடுகளை கட்டிப்பிடிக்க முடியல. எந்த அளவுக்கு தெரியுமா கீழே இறங்கி போனாலும் நேட்டோ நாடுகளில் யூஎன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும், அதாவது வெளிவாகத்துறை அமைச்சரும் இராணுவ அமைச்சரும் பேசும்போது என்ன தெரியுமா, நாம் எல்லாம் வெள்ளை கிறிஸ்தவர்கள், நம்மை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு பேசினா அவன் எல்லாம் போயான்டான். அதனால என்ன கோவம் தெரியுமா, வெனிசுலாவில் கொள்ளை அடித்த பணத்தை பங்கு வைக்கல, யூரோப்பியன் யூனியனுக்கு கூட கொடுக்கல. நீயே கொள்ளை அடிச்சு எடுத்துவ, அந்த கொள்ளையில எங்களுக்கு பங்கு கிடையாதுன்னு அவங்ககிட்ட வர முடியாது. ஹர்மூஸ் சந்திக்கு வரமாட்டேன்றாங்க. கவர்ட்ஸ்ன்றான் ட்ரம்ப். கொலைகள். இவர் என்ன பெரிய மேலையா, இவ்வளோ கப்பல் வந்தது, அதை கொண்டு ஹர்மூஸை காப்பாற்ற போறோன்னு சொன்னானா, காப்பாத்தினானா இல்லை. அடுத்தது, காசா பீஸ் போடுன்னு ஒன்று வந்து பாருங்க, அது பீஸா போச்சு, துண்டு துண்டா போச்சு. காசால போராளிகள் ஈது அண்ணனால விட்டு வச்சிருக்காங்க, அடி நிமித்திட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் இதை என்ன செய்யறாங்கன்னா, இந்த டனல்ஸ் எல்லாம், அவங்க சுரங்கப்பாதையெல்லாம் அழிச்சிடணும்னு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். எங்க எல்லோ லைனுக்கு உள்ளால, அதுக்குள்ளால பூந்து அவங்கள உள்ள வர விட்டு அடிச்சு அழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஈதுக்கு. நேற்று ஈது அங்கே கொண்டாடி விட்டார்கள். இன்னையிலிருந்து தாக்குதல் திரும்பியும் தொடரும். அடுத்தது இதை சொல்றாங்க. அடுத்தது, ரஷ்யானுடைய ஒரு பெரிய இது என்னன்னா, ஈது கிரீட்டிங்ஸ்ன்னு சொல்லி இந்த நவ்ரூஸ்ன்னு ஒரு தெலுங்கு பாரசீக வருட நியூ இயர் டே கொண்டாடினதையும் பாராட்டிக்கிட்டு, நாங்கள் உங்களோடு ஈரானோடு உறுதியாக நிற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள எல்லா அமெரிக்க தளங்களும் அழிக்கப்பட்டு அவனும் வீடு வீடாக பூந்து எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க, எங்கன்னா தங்க இடம் தாருங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து போச்சு. ஏன்னா ஹோட்டலில் கூட அவர்களை தங்க அனுமதிப்பது இல்லை இப்போ. அதனால ட்ரம்ப் ஒரேடியா தலையில விழுந்து பொருளாதார ஆயில் எம்பார்கோ ஆன் ஈரான் மீது இருந்த பொருளாதார தடைகளை ஈஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ஆயில விற்கலாமா, ரஷ்யாட்ட தான் எல்லாரும் வாங்கணுமா. இவர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ரஷ்யாவுக்கு. ரஷ்யா $6 பில்லியன் அதிகமாக $6 பில்லியன் லாபம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஈரானுக்கும் அந்த லாபம் போகிறது. அதனால ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடைக்கக்கூடிய இந்த லாபத்தை எனர்ஜி சுனாமி என்று அழைக்கிறார்கள். ஒரு சுனாமி வந்தா எப்படி அடிச்சுட்டு போவோம் அந்த அலையில, அது மாதிரி லாபம் வந்து பொங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு எனர்ஜி சுனாமி. அடுத்தது, புட்டினுடைய இந்த
தெளிவான அறிக்கைக்கு பிறகு நாங்கள் நேரடியாக யுத்தத்தில் சேரணும்னாலும் சேரணும். நம்ம ஆட்கள்லாம் உடனே சேர்ந்து இஸ்ரேல் அடிச்சுதான் போட்டா அடுத்தது இந்த நிலவெளியாக போய் நான் அந்த காக் தீவை பிடிக்க போறேன்னா இப்போ ஒரு பய கூட அமெரிக்க இராணுவத்தினரே வரமாட்டேன்ட்டானோ. அடுத்தது இவர்களுடைய எல்லா இதுவும் அழிஞ்சு யூரோப்பும் அமெரிக்காவும் ஒரு எக்கனாமிக் எஃபெக்ட், ஒரு பொருளாதார தாக்கத்துக்கு உள்ளாகி அலைக்கழிந்து கொண்டு இருக்கின்றன. இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் 1440 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஈரானில். ஒரு 2000 - 3000 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். வெளியில வருவதோ மைதானத்துல தொழுவதோ ஈதை கொண்டாடுவதில் அந்த மக்கள் கொஞ்சம் பயப்படல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அல்லாஹ் அக்பருக்கு கோஷம் போட்டு ரோட்ல நிற்கிறாங்க, டப்புனர் சத்தங்கட்ட இப்படி எட்டி பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஜெருசலத்தில் உள்ள ஈத குடியிருப்புகளும் வந்தேரியன் குடியிருப்புகள் மற்ற பகுதியில் உள்ளதும் தொடர்ந்து ஈரானால் தாக்கப்பட்டு வருகின்றன. இந்த அரபு நாடுகள்லாம் நாங்கள் அதை தடுத்தோம் இதை தடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் அழகா இந்த இடத்தையெல்லாம் வெக்கேட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அப்படி தாக்குதல் நடத்திய ஒரு இடம் ராசல் கைமா, அங்கேயும் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அமெரிக்க தளங்களை அழித்திருக்கிறது. இப்போ ஈராக்கும் அதே வேகம், லெபனானும் அதே வேகம். இப்படி இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது. இரும்பு தடை போட்டு இருக்கிறார்கள் செய்திக்கு. இல்லைன்னா நிறையவே தகவல்கள் கிடைக்கும். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.